ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான். ஸோ இந்த சேமியா பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. காலையில் குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி சேமியா ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி ரொம்ப ஒரு லேஸான ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சேமியாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இட்லி பானையோ இல்லை கடாயோ அதில் இட்லி தட்டு வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த சேமியாவை ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சேமியா ரெடி ஆயிரும். இதை நல்லா உதுத்து போட்டு மேலே உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஸ்வீட் சேர்த்து தேங்காய் சேர்த்து சாப்பிட்லாம். இதே உங்களுக்கு ஸ்வீட்டாக செய்ய பிடிக்கல அப்படின்னா இந்த சேமியாவை அப்படியே நீங்கள் இதே போல் அவிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் உப்புமா செய்வீங்களே அதே போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் இதை மட்டும் போட்டு நல்லா அப்படியே வதக்கிட்டு நீங்கள் உப்பு போட்டு உப்புமா மாதிரியும் சாப்பிட்லாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம நல்லா உதுத்து போட்டுட்டு மேலே நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். காலையில் வெயிட் ரொம்ப ஒரு லேசான ஃபுட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுங்க.